தங்கள் குடும்பங்களையும் தங்களுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, இந்த காவல்துறை, நீதித்துறைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், கண்ணியமற்று போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே என் தேவனே, அப்பா ஆண்டவனே சீக்கிரமாக வருகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் வாரும், சீக்கிரமாக வாரும் தான் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. பாவம் தேவ பயமில்லாமல் மக்கள் ஆண்டவரே செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவரே பயமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இனி வருங்காலங்கள் பிள்ளைகள் எப்படியாக இருப்பார்கள் என்று அறியோம். வேலை வாய்ப்புகள் எப்படியாக இருக்கும் என்று அறியோம். ஏனென்றால் இப்பொழுதே ஆண்டவரே பார்க்கிறோம் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் தானியங்கி ஆண்டவரே பொருட்களை நம்மளே எடுத்துவிட்டு நம்மளே பே செய்து வெளியே போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். வேலை செய்கிறவர்கள் மிகவும் குறைவு ஆண்டவரே. ஆண்டவரே கேஷியர்ஸ்ல வேலை செய்கிறவங்க எல்லாம் மிகவும் குறைவாகி கொண்டு போகிறார்கள். இப்படியாக ஆண்டவரே வேலைகள் எல்லாம் ஆண்டவரை பறிக்கப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவனே அப்பா தகப்பன் தேவன் தாமே மனம் இறங்குங்கப்பா. எல்லாவரையும் காத்துக்கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் ரட்சகமான இயேசுவின் நமக்கு கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்மளுடைய தாய் தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்தின் ரூலிங் பார்ட்டிஸுகளுக்காகவும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடர்ஸுகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸுகளுக்காகவும், தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு ஆலயங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விக்கிரக ஆராதனை உடங்களும் தேவ ஆலயமாக மாறும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரிவினையின் ஆவி எங்கே பார்த்தாலும் காணப்படுகிறது என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து புகுத்துற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவையுள்ள காரியங்களை விட்டு விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமின்றி இன்னும் நம்மளுடைய தேசத்தில் எத்தனையோ விதமான இன்னும் ஏழ்மையில் காணப்படல அநேகர் இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் இலவசமான காரியங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாக ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஒவ்வொரு ஆலயங்களும் வெலப்படும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை எங்கும் பரவி சொல்கிறவர்களாக மாறும்படியாகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டுக்கிறோம். நம்மளுடைய தேசத்தில் காணப்படுகிற நம்மளோட உறுப்பினர்கள் எல்லாவர்களுக்காக ஜெபிக்கணும். அவருடைய ரட்சிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமின்றி நம்முடைய குடும்பத்தில் காணப்படுற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுக்காக பாரப்பட நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். மகாபரிசுத்தம் இறக்கும் ஊருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேசங்களில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்கு பார்த்தாலும் இந்த பிரிவின ஆவிகள் ஆமாண்டவரே அப்பா எல்லாரையும் விட்டு நீக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என சமாதானத்தின் ஆவியை நீ தந்து வைத்து அந்த சமாதானத்தை எழுந்து போகாமல் காத்துக்கொள்ள கிருபை தாருங்கப்பா. ஆளும் தலைவர்களும் கடத்தில் கொடுக்கிறோம். சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு மனப்பட்ட ஆவி ஊற்றுங்கப்பா. நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, சொன்னது போல ஆண்டவரே ஆமாண்டவரே பா விற்கிற வழிபாடுகளை விட்டு விலகி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் ஞானப்பட சங்கீதனால் கீர்த்தனால ஒருவருக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொள்ள கிருபை தாருங்கப்பா. என தேவ ஆவியா இருக்கிற அவர் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் ஆண்டவரே அவரை ஆண்டவர் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை அவரை ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்பதையே அவருடைய சித்தமாக்க ஒவ்வொரு தேசங்களிலும் இது நிறைவேறணும் அப்பா. ஆகையில் தான் ஆண்டவரே இந்திய தேசத்தில் நடக்கிற ஊழிகளை எண்ணி உமக்கு கோடி சொந்தம் செலுத்துகிறோம்ப்பா. எங்கும் நடக்கிற ஊழிகள், அங்கங்கே நடக்கிற ஊழிகள் ஆமாண்டவரே மேலை நாடு, மலை நாடு, வடநாடு, கிராமங்கள், பெரியமது, சிறுமது, அனாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல் செய்தி விதத்தில் நடக்கிற ஊழியர்களே பயன்படுகிற இதில் தேவப்பிள்ளை தேவதாசர்கள் செய்திகள் அநேக ஓப்பனர் குருசை நடக்கிறது. ஜீவனுள்ள தேவனை கண்டது எல்லா ஜாதி பாசைகளும் கூடி வருகிறார்கள். முழங்கால் யாவும் மடங்கு இருந்து நாவலை யாவும் அறிக்கை கொண்டிருந்தது இயேசுவை தெய்வம் என்று சொல்லி ஏனென்றால் அநேக அற்புதங்கள் அடையாளங்களினால் அவர்கள் ஆண்டவர் தேவன் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். மெய்யான தேவனை விட்டு விட்டு நாங்கள் அப்பா எதையோ வணங்கி கொண்டிருந்தமே என்று அறிந்து கொள்கிறார். அப்பா இந்த காலங்களிலும் ஆண்டவரே உண்மை கிட்டி சேர பாக்கியத்தை தந்து கொண்டிருக்கீங்க. அதற்காக சுதந்திரமாக முடவர்கள் நடக்கும், கூடவர்கள் பார்க்கும், சிறுவர்கள் ஊமைகள் பேசவும் அன்று தீராத வியாதிகள் தீரவும் எந்த நிலைமையில் வந்தாலும் பா முடித்தவர்களை ஒருவரை புறம்பாய் தள்ளாமல் எல்லாருக்கும் சமாதானம், தெய்வீக சமாதானம், சந்தோஷத்தை தந்து இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராகி மாற்றி மறுரூபப்படுத்தி அனுப்புகிறீங்கப்பா. அதற்காக மக்கள் கோடி சொல்றோம். இன்னும் வர வேண்டிய சகோதர சகோதரிகளை எல்லாரையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். அந்த தேசங்களை ஆளும் தலைவர்களையும் எல்லாரும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆமாண்டவர் எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு தேசங்களையும் பாராண்டவர்
அம்மாண்ட நிலைமைகள் எல்லாம் மாறுபடியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஏற்று தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த பகுதியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக ஃபர்ஸ்ட் இருதயராஜன் தலைவியார் இருதயராஜன் நிர்மலாவை வரவேற்போம். ஹல்லேலூயா. என் பைபிளும் மொபைலும் தாங்க. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவரே அப்பா அதோ அப்பா எங்களை புதிய வாரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து வைத்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே. நன்றி நன்றி நன்றி. கடந்து வரும் முழுதும் எங்களை கண்ணின் மணியை போல நீர் காத்தமைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தரும்படியாக அப்பா என்னை தெரிந்து கொண்டீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதன் மூலமாக ஆண்டவரே இன்னும் நாங்கள் மண்டையில் கிட்டி சேர நாங்கள் உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்தருளும் வழி நடத்தும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தை கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10 25 37 வரை. லூக்கா 10 25 37 வரை. 25 to 37. An expert in the law of Moses stood up and asked Jesus a question to see what he would say. Teacher, he asked, what must I do to have eternal life? Jesus answered, what is written in the scriptures? How do you understand them? ஹல்லேலூயா. The man replied, the scripture says, love the Lord your God with all your heart, soul, strength and mind. They also say, love your neighbors as much as you love yourself. Jesus said, you have given the right answer. If you do this, you will have eternal life. But the man wanted to show that he knew what he was talking about, so he asked Jesus, who are my neighbors? Jesus replied, as a man was going down from the Jerusalem to Jericho, robbers attacked him and grabbed everything he had. They beat him up and ran off, leaving him half dead. A priest happened to be going down the same road, but when he saw the men, he walked by on the other side. Later, a temple helper came to the same place, but when he saw the men who had been beaten up, he also went by on the other side. A man from Samaria then came traveling along that road. When he saw the men, he felt sorry for him and went over to him. He treated his wounds with olive oil and wine and bandaged them. Then he put him on his own donkey and took him to an inn where he took care of him. The next morning he gave the innkeeper 2 silver coins and said, please take care of the man. If you spend more than this on him, I will pay you when I return. Then Jesus asked, which of these 3 people was a real neighbor to the man who was beaten by robbers? The teacher answered, the one who showed pity. Jesus said, go and do the same. Okay. என்ன படிச்சோம்? ஒரு நியாய சாஸ்திரி வந்துட்டு என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன கேக்குறாரு? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ வந்து நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதி இருக்கிறது நீ வாசித்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வாசிச்சிருக்கேன். அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற இந்த 2 கற்பனையையும் அவர் சொல்றாரு. அப்பா இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, நிதானமாக என்ன சொன்ன, நீ பதில் சொன்ன, அந்தபடியே நீ செய், அப்போ நீ பிழைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி சொல்றாரு. அப்போ அவன் என்ன உடனே தன்னை என்ன நினைச்சுக்கிறான்? உடனே தன்னை நீதிமான் என்று எண்ணி இயேசு காண்பிக்க மனதாய் இதையெல்லாம் நான் வந்துட்டு என்ன செய்யறான்? இல்ல இயேசுவை நோக்கி எனக்கு இதெல்லாம் நான் செய்யறேன், எனக்கு அப்புறம் யாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறாரு? ஒரு 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 என்ன இயேசுகிட்டே வந்து என்ன செய்யறாரு? தன்னை தானே ஒரு நீதிமானாக காண்பிக்கிறதுக்காக அந்த ஒரு கேள்வியை அவரு கேட்கிறாரு. அவர் அவனை நோக்கி நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன்
தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பின் யார் அப்படின்னு அவரு கேட்கும் போதுதான் இயேசு என்ன சொல்றாரு, இந்த சமாரியா கதையை பத்தி சொல்றாரு. என்னன்னு, சமாரியால என்ன சொல்றாரு, அந்த ஒரு கல்லர் குகையில கையில் அகப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்தார், எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போகும்போது அவர் அகப்பட்டு வழியில குற்றியும் குலை உயரமாக அப்படி கிடக்கும்போது அவரை பார்த்துட்டு யாரெல்லாம் போயிடுறாங்க, யார் அவருக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது அந்த ஓமையை வந்து அவங்களுக்கு இயேசு அவருக்கு எடுத்து சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். சமாரியா குறித்து 2 காரியம், ஒண்ணு சமாரியா ஸ்திரியை குறித்தும், மற்றொன்று வந்துட்டு இந்த சமாரியாவுக்கு போகிற இந்த எரிகோல இருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்லர் கையிலாக படுகிற அந்த ஒரு மனுஷனை குறித்தும் நாம பார்க்கிறோம். இப்போ சவுல் வந்துட்டு எத்தனை வருடம் அரசாண்டார் பழைய ஏற்பாட்டுல? சவுல் வந்துட்டு 40 வருஷம். சவுலுக்கு அப்புறம் யார் வந்தா? தாவீது 40 வருஷம். தாவீதுக்கு அப்புறம் யார் வந்தா? சாலமோன். சாலமோன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? சாலமோனுக்கு அப்புறம் யார் ஆட்சி? சாலமோனுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொல்றேன். சாலமோனுக்கு அப்புறம் அவருடைய பையன் ரெகபயாம். அவர் சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த 12 கோத்திரங்கள் வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிருதுன்னு, 2 பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தர் வந்து 10 பேரு ஒரு பக்கமாகவும் 2 பேரு ஒரு பக்கமாகவும் போயிடுறாங்க. இப்போ 10 பேருக்கு வந்துட்டு யார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமாரியாவை தலைநகராக கொண்டு 10 கோத்திரங்களை வந்துட்டு இல்ல, இந்த 2 கோத்திரங்கள் வந்துட்டு போதுன்னு சொன்னேன் இல்லையா, அது சாலமோனுடைய பையன் வந்துட்டு என்ன பண்றான், சாலமோனுடைய மகனாகிய ரெகபயாம் என்ன செய்யறாரு, யூதா தேசத்தின் தலைநகரான எருசலேமை தெரிந்து கொண்டு ஆட்சி செய்யறாரு. அப்போ எருசலேம் யூதா, ஏன்னா அங்க வந்து 2 கோத்திரம் போயிடுறாங்க. அதை ஆள்வது யாருன்னா சாலமோனுடைய மகன் ரெகபயாம். அப்போ இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி கூடாரங்களில தேவனை தொழுதுகிட்டு வராங்க. யாருடைய பையன், சாலமோனுடைய பையன் ரெகபயாம் வந்துட்டு 2ஆக பிரிஞ்சு எருசலேமை தலைநகராக கொண்ட யூதாவில இவங்க என்ன செய்றாங்க, மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி தேவனை எங்க தொழுது கொள்கிறார்கள், கூடாரங்களில் தொழுது கொண்டு வந்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மத்த 10 கோத்திரத்தார் இருக்கிறாங்க இல்லையா, மத்த 10 ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன யார தலைவனாக, ஜெரேபயாம்னு ஒரு மோசமான ராஜா வந்துட்டு தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர் வந்துட்டு சமாரியாவை என்ன செய்யறாரு, தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவங்க வந்துட்டு இந்த சமாரியாவில் இருக்கிற இந்த 10 கோத்திரத்தார் என்ன செய்யறாங்க, இவங்க வந்துட்டு 2 பெண் கன்றுக்குட்டிகளை பெண் பொன்னால செஞ்ச பொன் கன்றுக்குட்டிகளை என்ன செய்யறாங்க, அவங்க வந்து உண்டாக்கி அதற்கு தூபம் காட்டி என்ன செய்யறாங்க, ஜனங்களை எல்லாம் திசை திருப்பி என்ன செய்யறாங்க, அந்த பொன் கன்றுக்குட்டிகளை ஆராதிக்க செய்யறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, அந்த இஸ்ரவேலுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, பிரிந்து போறாங்கன்னு பாக்குறோம். அப்போ இந்த யூதர்கள் வந்து, அப்போ இந்த 2 ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா யூதர்கள், இவங்க வந்துட்டு எப்படி புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க, தீண்டத்தகாதவர்களாக அவங்கள நினைக்கிறாங்க. யாரு, இந்த 10 ட்ரைப்ஸும் வந்துட்டு இந்த 2 ட்ரைப்ஸ் என்ன நினைக்கிறாங்க, தீண்டத்தகாதவங்க, அப்புறம் வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டு அவங்கள வந்துட்டு எதுவும் இது பண்றது இல்லை, மதிக்கிறது எல்லாம் இல்லை, அப்படியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரெகபயாம்னா யார் சொன்ன, சாலமோனுடைய பையன் இல்லையா, 2 ட்ரைப் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன செய்றாங்க, தங்களை வந்து உத்தமர்கள் அப்படின்னு எண்ணிக்கிட்டு என்ன செய்றாங்க, இவங்க அந்த 10 பேரையும் இவங்க என்ன செய்றாங்க, வெறுக்கிறவங்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 10 கோத்திரத்தார் தான் இங்க எங்க இருக்காங்க, இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே என்ன செய்திருக்கிறாங்க, பரம்பி இஸ்லாமியர்கள் என்று பழகி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த 10 ட்ரைப்ஸும் தான் என்ன செய்றாங்க, மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இயேசுவை சோதிப்பதற்காக இந்த நியாயசாஸ்திரி என்ன செய்யறாரு, நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அப்ப இந்த சம்பவம் வந்து எப்ப நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நியாயசாஸ்திரி என்ன செய்யறான், தன்னை நீதிமானாக நினைச்சுக்கிட்டு தனக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கேட்கறதான் பார்க்கிறோம். அப்போ அவன் அவ்வாறு பெருமைப்படும் போதுதான் இயேசு என்ன செய்யறாரு, இந்த ஓமையை பத்தி சொல்கிற காரியங்களை நாம பார்க்கிறோம். இப்போ சமாரியா அப்படிங்கிறது ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த தேசத்துல ஒரு மனுஷன் செஞ்ச நல்ல செயலால தான்
இயேசுவால இந்த ஒரு காரியம் என்னவா செய்யப்பட்டிருக்கிறது, ஓமையாக அந்த செஞ்ச அந்த நல்ல மனுஷனுடைய பேர் வந்துட்டு இதுல வந்துட்டு சொல்லப்படல. ஆனா அந்த செஞ்ச ஒரு நல்ல மனுஷனால தான் அந்த ஒரு இந்த காரியம் வந்து ஓமையாக சொல்லப்பட்டதுனால தான் நல்ல சமாரியன், குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ இயேசுக்கு முன்பு வர சமாரியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, தீண்டப்படாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க கிட்ட என்ன கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, தண்ணீர் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்குறோம். ஜான் 4:9, யோவான் 4:9, அந்த யூத சமாரிய ஸ்திரீ வந்து கேட்பாங்க இல்லையா, நீர் யூதனா இருக்க, இயேசு அவர் தாகம் எடுக்கும்போது போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க யூதனா இருக்க, I am a Samaritan woman. How can you ask me for a drink of water when Jews and Samaritans won't have anything to do with each other? யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலவாதவர்களால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயினிடத்தில் தாகத்துக்காய் என்று எப்படி கேட்கலாம் என்று அவர் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம் இல்லையா. சமாரியான்னு சொன்னா யார் சொன்ன, இந்த 10 ட்ரைப்ஸ் தான் சமாரியர்கள் என்று சொல்லி. அவங்க வந்துட்டு யார் கூட சம்பந்தம் கலவ மாட்டாங்க, யூதர்களுடைய சம்பந்தம். பாக்கி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சம்பந்தம் கலவாதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்ததுனால அவர்களிடம் தண்ணீர் கூட வாங்கி குடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இதுல 5 வகையான மக்களை, இந்த ஓமையில 5 விதமான மக்களை குறித்து நாம பார்க்கலாம். ஒன்று வந்து வழிபோக்கன். அதுல நம்ம என்ன படிச்சோம், லூக்கா, அதுல கை வச்சுக்கோ, லூக்கா 10:30. எதுல கை வச்சுக்கணும்? லூக்கா 10:30. Jesus replied, as a man was going down from Jerusalem to Jericho, robbers attacked him and grabbed everything he had. They beat him up and ran off, leaving him half dead. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான். அதுக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா, எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் ஜெரிகோவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா 18 மைல் தூரம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது பயங்கரமா அந்த நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம இங்க இருந்தே ஒரு ஃபிஜேரா, ராஷல் கைமா எல்லாம் போகும்போது எப்படியா இருக்குது, ரோடே ஜிலோன்னு இருக்குது, வெறும் மலைகளும் பாறைகளும் அப்படியே தான் குன்றுகளுமாகத்தான் இருக்கு, குகைகளுமாக இருக்குது. அப்படித்தான் அந்த 18 மைல் தூரமும் எப்படி இருக்குமா, ஒரே பாறையும் பள்ளமும் குகையும் குன்றுமாக நிறைந்த இடமா இருக்குமா. அங்கத்தான் கள்ளர்கள் எல்லாம் இருப்பாங்க, கொலைக்காரர்கள் எல்லாம் ஒளிந்து வாழ்கின்ற இடம். ஏன்னா அங்க வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரும் அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக அவங்கள இந்த குன்றுகளில் எல்லாம் ஒளிந்து திரிந்து இப்படி வழி போக்கர்களாக போகிறவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற, இன்னமும் இந்த நிறைய இடங்கள்ல அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. யாருமே இல்லாத இடத்துல போகும்போது உடனே என்ன செய்வாங்க, அவங்க கையில இருக்கிற பர்ஸ் அப்படிங்கிடுவாங்க, கழுத்துல இருக்கிற செயின் அப்படிங்கிடுவாங்க. இப்பவும் இந்த நாட்கள் இன்னும் இப்பெல்லாம் பார்க்க போனா கூட்ட நெரிசலா இருக்கிற இடத்துல என்ன செய்யறாங்க, செயின் எல்லாம் அப்படியே நடந்து போறவங்க கிட்ட இருந்து பைக்ல போறவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே செயினை பிடிச்சி இழுத்துட்டு என்ன செய்யறாங்க, ஸ்நாச் பண்ணிட்டு போற. அப்படியாகவே அந்த காலத்துல என்ன செய்யறார்கள், கள்ளர்கள் எல்லாம் வாழ்ந்த காலமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா எருசலேம் வந்துட்டு யாருடைய நகரமாக இருந்தது, தேவனுடைய நகரமாக இருந்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு மகாராஜாவுடைய நகரமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அது ஒரு சமாதானமான நகரம், இளைப்பாறுதலான ஒரு நகரம், திருப்தியான எருசலேம்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்பத்தி வீடு என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்ப என்ன, திருப்தியான நமக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு குறைவில்லாத இடம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் துதி ஆராதனை நிறைந்த இடம் என்று சொல்லுவாங்க. இதை விட்டு தேவன் விரும்பாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஜெரிகோவை விட்டு, எருசலேமை விட்டு எங்க போறாரு, ஜெரிகோவுக்கு போறாரு. அதே மாதிரி தான் நவோமி என்ன செய்வாங்க, எதை விட்டுட்டு, அவங்க ஊர் சொந்த ஊரை விட்டுட்டு எங்க போவாங்க, பெத்லெஹேமை விட்டுட்டு எங்க போவாங்க, மோவாப் தேசத்துக்கு போவாங்க. அப்ப நல்ல ஆசீர்வாதம் உள்ள ஒரு இடத்தை விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, சாபம் நிறைந்த இவர் என்ன செய்யறாரு, சாபம் நிறைந்த, அது மாத்திரம் இல்லாமல் அங்க வந்துட்டு ஒரு தேவ பயம் இல்லாத ஒரு ஊரு, வெறும் ஆடம்பரம் நிறைஞ்ச ஊரு, அப்புறம் தேவனை வந்து புறம்பே தள்ளின ஒரு ஊரு, அப்புறம் தீமைகளும் அப்புறம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக
இருந்தது ஜெரிகோ என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படி வரும்போது பிசாசினாலுடைய அவருடைய மனம் கெடுக்கப்பட்டு அவருடைய இருதயம் இந்த இடத்துல இருக்கும்போதே அவனுக்குள்ள வந்துட்டு பிசாசானவன் என்ன செய்யறான், அவன் மனசை கெடுத்து நீ எதுக்கு இந்த இடத்துல இருக்கிற, இந்த இடத்த விட்டு அங்க போனீங்கன்னா ஒரே ஆடம் பாட்டு டான்ஸு குடி கூத்தாலும் ஒரே ஜம்முன்னு இருக்கும், பாட்டுகளா இருக்கும், ஒரே பொழுது போறதே தெரியாது, அங்க போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, இந்த துதி ஆராதனை நிறைந்த இடம், திருப்தியாக ஆகாரம் கிடைக்கக்கூடிய இடம், தேவனுடைய நகரம் நிறைந்த இடம், உன்னதமானவர் வாசம் செய்கிற இடத்தை விட்டு என்ன செய்ய சொல்கிறது, அவனை அங்க போ சொல்கிறது. அப்போ அந்த அந்த இடத்துக்கு போக சொல்லி என்ன செய்கிறது, பிசாசு அவனை என்ன செய்கிறது, அவனுடைய மனதை என்ன செய்கிறது, கெடுக்கிறது என்று சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த ஆசீர்வாதமான இடத்தை விட்டு துயரமான ஒரு இடத்தை நோக்கி அவன் என்ன செய்யறான், தனியாக நடந்து போறான். என்றைக்கு அவன் எருசலேமை விட்டு புறப்பட்டானோ அன்றைக்கே அவன் என்ன செய்யறான், அவனுடைய பாதுகாப்பு அவனை விட்டு போய்விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருந்தது, செக்யூரிட்டி இருந்தது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய அப்போ தேவனுடைய அந்த இடத்தை விட்டு போகும்போது அவன் ஒளியை விட்டு எங்க போகிறான், இருளான இடத்துக்கு போகிறதை நாம பார்க்கிறோம். தேவன் தந்த ஒரு சமாதானத்தை இழந்து போகிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவன் என்ன செய்யறான், யாருடைய கையில அகப்படுகிறான், கள்ளனுடைய கையிலே அகப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம லோத்தின் குடும்பத்தை கூட பார்க்கும்போது அப்ரஹாம் விட்டு அவர் உடனே எங்க பாக்குறாரு, எங்க பார்த்தாலும் உடனே சோதோம் கொமோராவை பாக்குறாரு இல்லையா. அங்க பார்த்தா எப்படி இருக்குது, வயலு கண்களுக்கு அவர் பார்க்கும் போதே அவருக்கு கண்கு இச்சையாக இருந்தது, பச்சை பசேன்னு இருந்தது அங்கெல்லாம் பாக்குறதுக்கு. அதனால எனக்கு அந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அங்க போறாரு. ஆனா அங்க அவருக்கு என்ன வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு வந்துட்டு ஒரு அழிவு வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியல. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அங்க போகிறாரு என்று சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த வழிபோக்கன் அந்த பாதையில போகிறான், எங்க போறான், எரிகோவுக்கு போகிற பாதைக்கு தான் ரத்தத்தின் பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இதே போலத்தான் சுவிசேஷர்கள் என்ன செய்யறாங்க, நரகத்தை குறித்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நிறைய காரியங்களை குறித்து சுவிசேஷம் வந்துட்டு நரகத்தை குறித்து வெளிப்படுத்த விசேஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு நிறைய கொரிந்தியருக்கு அப்புறமெல்லாம் பார்க்கும்போது எதை குறித்து அதிகமாக அவர் உபதேசித்திருப்பார், இந்த நரகத்தை குறித்தும் இனி வர காரியங்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்தும் பிசாசானவன் எப்படி நம்மளை வஞ்சிப்பான் என்கின்ற காரியங்களை குறித்தும் அவர் அதிகமாக நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நமக்கு வந்துட்டு எச்சரித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் சொல்லியும் எச்சரித்தோம் நம்ம என்ன செய்யறாரு, நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்னமும் ரட்சிப்பை அடையாமல் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்று சொல்லி. ஏன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டா தான் அவர் எங்களை வந்து காப்பாற்றுவார், அப்படின்னா தான் அவர் எங்க மேல அன்பு கூறுவார் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஏடாகுடமா கேள்வி கேட்கிறவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அப்போ அந்த அவர்கள் வந்துட்டு என்ன அவருடைய மனதை யாருக்கு எடுத்து வச்சிருக்கிறது, இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு பிசாசானவன் கெடுத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ காலத்துல கூட பார்க்கும்போது அதிகமாக இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து சுவிசேஷங்கள் அதிகமாக இல்லாமல் இப்பொழுது வருகிற காரியங்கள் எல்லாம் எப்படி சுவிசேஷம் எல்லாம் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா வெறும் ஆசீர்வாதம் பிளெஸிங் இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களுக்கு இதை கொடுத்தா அப்படியாகத்தான் மனதை மக்களுடைய மனதை என்ன செய்கிறதாக இருக்கிறது, அவர்கள் மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம நடக்கும்போது நமக்கு துணையாக பாதுகாப்பாக நம்மோடு கூட நடந்து வரக்கூடிய இயேசு என்ன செய்கிறார், நம்ம கூட நடந்து வர இயேசு ஆவலாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனாலும் சரி, வெளிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் தனியா நடந்து போறேன், இல்ல நமக்கு துணையாக நமது வலது பரிசத்தில் அவர் நமக்காக எப்பொழுதுமே வீற்றிருக்கிறார். தாவீது எப்பொழுதுமே சொல்வார், என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை, நான் அதிகமாக அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார், அதிகமாக தாவீது சொல்வதை நாம பார்க்கிறோம். அப்போ இயேசு நமக்குள்ள நடந்து வருவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னைக்கு வந்துட்டு தேவனோடு யார் உலாவினார், யார் உலாவினார், ஈனோக் வந்துட்டு 300 வருடங்கள் இயேசுவோடு கூட தேவனோடு கூட அவர் என்ன செஞ்சாராம், நடந்தார் என்று சொல்லி நாம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் மோசேயோடு கூட என்ன செஞ்சாரு, வனாந்தர பயணத்துல தேவன் மோசேயோடு கூட இருந்தார் என்று நாம பாக்குறோம். அப்புறம் தாவீது வந்துட்டு ஆடுகளை மேய்க்கும் போது அவரோடு கூட இருந்தாரு. அப்புறம் சவுலுக்கு பயந்துகிட்டு மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்துகிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து தேவன் என்ன செய்தார், அவரை பாதுகாத்து அவரோடு கூட நடந்தார், தாவீதோடு கூட இருந்தார். ஏன்னா சவுல் வந்துட்டு என்ன செய்தார், தாவீது எப்படியாகிலும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவரை வஞ்சம் வைத்து அவரை துரத்தும் போதெல்லாம் தேவன் அவனோடு இருந்து அவரை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் எம்மாவூர் சிஷ்யர்களோட அவர் நடந்து வந்தார். ஆனால் அவங்களுக்கும் தம்மோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பது அவங்க கண்களில் வந்துட்டு அவங்களுக்கு அறியல, யாரோ நம்ம கூட நடந்து வராங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாமளும் இயேசுவை வாஞ்சையோடு என்ன சொல்லுவாங்க, இயேசுவை அவங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கும் போது அவர் என்ன செய்கிறவராகிறார், வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போதே இயேசுவை நான் வெளியே போகிறேன், என்னோட கூட இந்த நாள் முழுதும் என் கூட வாங்க, நான் மறந்துட்டாலும் நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல்ல யாரை பார்த்தோம், யாரை பார்த்தோம்? முதலாவது நம்ம அந்த வழிபோக்கனை நாம சமாரியன் அல்ல, அவன் அல்ல சமாரியன், அவன் வழிபோக்கன், போகிறவர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்றது, பேசஞ்சர், ஒரு பேசஞ்சர், அவனை குறித்து நாம பார்த்தோம். சமாரியன் வந்துட்டு ஹெல்ப் வந்தவர். இது வந்துட்டு முதல்ல நம்ம பார்த்தது யார, பேசரை பத்தி பார்த்தோம். இரண்டாவது வந்து பார்க்கும்போது ரெண்டாவது வந்துட்டு யாரு, அவர் போகும்போது யார் வரா, அடுத்தது கல்லர்கள் வந்து அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தானே மத்தவங்க எல்லாம் வராங்க. அப்போ ரெண்டாவதாக வருகிறது கல்லர்கள் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த மனுஷன் வந்துட்டு யார் கையில தூங்கும் போது உறக்கத்தின் ஆவியை கொண்டு வரக்கூடாதுன்னா மெசேஜ் கேட்கும் போது கையில இருக்கிற பைபிள் கூட கீழே விடுறது தெரியலையா. கல்லர்கள் என்ன செய்றாங்க, அந்த மனுஷன் கல்லர் கையில அகப்பட்டதால கல்லர்கள் என்ன செய்றாங்க, முதல்ல அவனுடைய வஸ்திரத்தை முதல்ல என்ன செய்யறாங்க, அவன் இந்த ஏன்னா எருசலேம்ல இருந்துட்டு அங்க போகும்போது என்ன செய்யறான், நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு அவன் செல்லுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த மனுஷன் யார் கையில் அகப்பட்டுறான், கல்லர்கள் கையில அவன் அகப்பட்டதுனால முதல்ல அவங்க எதை அவனுக்கிட்ட இருந்து உரியிறாங்கன்னு சொன்னா அவனுடைய உடைகளை உரிகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது அவனை காயப்படுத்துறாங்க. மூணாவது காயப்படுத்திட்டு அவனை அப்படியே குற்றுயிரா, அதாவது அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், அதோடய அவனை விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போயிடுறாங்கன்னு சொல்லி இந்த 3 காரியங்களை பார்க்கணும். ஒண்ணு உடைகளை கலைந்து கொள்கிறாங்க, ரெண்டாவது என்ன செய்யறாங்க, அவனை அடிக்கிறாங்க, அவனை காயப்படுத்துறாங்க, மூணாவது அவனை குற்றுயிராவே அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கும் சாத்தான் என்ன செய்யறானா இருக்கிறான், தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவதற்கு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இயேசு யோவான் ஜான் 10:10 நம்ம என்ன பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தின் படியாக வழிபோக்கினிடம் உள்ளத திருடவும் அவங்க கிட்ட இருக்கிறத அழிக்கவும் கொல்லவும் தான் வந்தான். அது போலதான் நாம எப்பவுமே என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசுவை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவன் நம்மோடு கூட இருக்கும்பொழுது அவன் நம்ம பக்கத்துல வருவதற்கு அவன் என்ன செய்வான், அஞ்சுகிறவனாக இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாம் எடுத்துக்கொள்ளவும் தான், நம்மளுடைய சமாதானத்தை, நமக்குள்ள இருக்கிற ஆரோக்கியத்தை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களை எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், வகை சுற்றி நம்மிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்வதற்கு அவன் காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இயேசு ஒருவர் தான் என்ன செய்யறாரு, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போன நமக்குள்ள என்ன செய்யறாரு, ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று சொல்லி. ஏன்னா நம்ம பாவம் இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய, எப்படிப்பட்டவர்களா இருப்போம், மரித்து போனவர்களாக இருப்போம் என்று சொல்லி நம்ம ஒரு பிணத்துக்கு சமமானவர்களாகத்தான் நம்மை இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நம்ம என்ன செய்யறோம், இப்ப நம்ம நிறைய பேரங்களை பார்க்கிறோம், சிலர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எவ்வளவோ அக்கிரமமான காரியங்களை எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா அப்படின்னா அவங்களுடைய இருதயம் எப்படி ஆகி போய்கிறது, அவருடைய இருதய மனது என்ன செய்கிறது, மரித்து போனதாக இருக்கிறது, மரத்து போனதா இருக்கிறது. எந்த ஒரு கொலையெல்லாம் கூட அவங்க என்ன செய்கிறார்கள், சர்வசாதாரணமாக செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்க அப்ப அது வந்து அவங்க அந்த பிசாசினால அவர்கள் அப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக, அந்த பிசாசினுடைய கொடூரம் அவர்களுக்குள்ள இருப்பதனால இப்படியான ஒரு காரியங்களை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்கிறார், ஆனால் இயேசுவே நமக்குள்ள ஒரு புதிய ஜீவனை, நல்ல அவரு நமக்கு வந்துட்டு அன்பு, சமாதானம், சந்தோஷம், அப்புறம் நீடிய பொறுமை, இவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய ஜீவனை கொடுக்க அவர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதன் வந்து அப்போ அப்படியே விட்டுட்டு போனதுனால ஒருவேளை அந்த இடத்துல அவன் நல்ல எருசலேம்ல வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான், எல்லாத்தையும் இழந்து போய் ரோட்ல குற்றுவீராக அவன் கிடக்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் கர்த்தர் ஆதாமி ஏவளையும் அவ்வளோ அழகான அந்த தோட்டத்துல அவங்க 2 பேரையும் வச்சு என்ன செய்தாரு, அவர்களை வைத்த போது தேவனுடைய மகிமை என்ன செய்தது,
அவங்கள வந்துட்டு அவங்க வஸ்திரம் இல்லாதிருந்தும் கூட தேவனுடைய மகிமை அவர்களுடைய வஸ்திரங்களாக அவரை மூடி அவர்களை காத்து கொண்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவங்க அழியாத சரீரம் உள்ளவர்களாக தேவன் அவர்களை வைத்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்க, சாத்தானுடைய சொல்ல கேட்டு என்ன செய்றாங்க, பாவம் செய்த போது அவர்களை அறியாமலேயே சாத்தான் என்ன செய்யறான், அந்த மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க தாங்க நிர்வாணியா இருக்கிறோம் அப்படிங்கறதையே அவங்க என்ன செய்யறாங்க, உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதனால்தான் தேவன் வந்துட்டு என்ன செய்தார், அவங்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அணிவித்தார். அப்படியே அவங்களை நிர்வாணமாகவே அனுப்பிவிடாமல் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அப்பவே ஆட்டுக்குட்டியாக யாராக இருந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுதே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நிறைய இடங்களில பார்க்கிறோம். இங்க ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார், பின் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அப்படியாக அவர் வந்து தோல் உடைகளை உண்டாக்கி அணிவித்தார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ சத்ருவானவன் ஒரு கிறிஸ்துவனை தாக்கும் போது முதல்ல அவன் நம்ம கிட்ட இருந்து எடுக்க நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆர்மர் இருக்கு இல்லையா, என்னென்ன நம்ம கிட்ட ஆர்மர்லாம் இருக்கும், அதுல முக்கியமா எடுக்கிறது அவன் என்னன்னா ரட்சிக்கப்படுவது. ரட்சிக்கப்படுவதுன்னா நம்ம பாவத்துல இருந்து நம்மை அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். நீ எப்படி நீ அந்த பாவத்தை விட்டு நானே பாவத்துக்கு தான் அதிகாரி, என்னுடைய இதை விட்டு நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன செய்கிறான், அப்படியான காரியங்களை செய்கிறவராக இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருந்து அவன் உரிய நினைப்பது எதாக இருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் என்ன செய்கிறான், எடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போ தேவ பிள்ளையாகிய நாம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை உரிய விடக்கூடாது. என்ன விதமான அவனை நம்ம கண்ணுக்கு முன்னால நிறைய காரியங்களை கொண்டுட்டு வரலாம், நிறைய காரியங்களை கொண்டுட்டு வந்துட்டு அதுல நம்ம அந்த பாவத்துல போய் நம்ம விழ வைக்கிறதுக்கு அவன் அத்தனை தந்திரமான காரியங்களை நண்பர்கள் மூலமாகவோ யார் மூலமாகவோ அவன் செய்வதற்கு, நம்ம சொந்தக்காரர்கள் மூலமாகவோ இல்ல கூட வேலை செய்வர்கள் யார் மூலமாகவோ செய்து நம்மை வந்துட்டு பாவத்திற்குள் விழ வைப்பதற்கு அவன் வலை விரிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே எப்படியா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த லேகியோன் கூட என்ன செஞ்சா, பிசாசு பிடித்த அந்த லேகியோனை வந்து என்ன செய்யறது, வஸ்திரம் இல்லாம தான் அவன் என்ன செஞ்சான், சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் என்று சொல்லி நாம பாக்குறோம். பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோன் வஸ்திரம் இல்லாதவனாகத்தான் இருந்தான் என்று சொல்லி பாக்குறோம். ஆனா வஸ்திரத்தை உய்வது அப்படிங்கிறதுனா என்னன்னா, வஸ்திரத்தைன்னா ரட்சிப்பு வேற, ரட்சிப்பு வந்துட்டு வேற, சால்வேஷன் வேற. நம்மளுடைய ரட்சிப்பு வஸ்திரம் அப்படின்னும் போது நம்முடைய விசுவாசத்தை உரிவதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ விசுவாசம் போயிடுச்சுன்னா மகிமையும் என்ன செய்யும், போய்விடும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த கல்லன் வந்துட்டு வழிபோக்கனுடைய ஆத்மாவை காயப்படுத்தியதால அவன் என்ன செஞ்சான், புற்றுயிராக வழியில கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனால் கல்லனை தனியாக எதிர்க்க முடியவில்லை. அந்த கல்லர்களை வந்து அந்த வழிபோக்கனால என்ன செய்ய பண்ண முடியல, தனியா ஒரு ஆளா இருந்து எதிர்க்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவன் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவன் புற்றுயிராக அனாதையாக ஆதரவு இல்லாம யாருடைய ஆதரவும் இல்லாமல் அவன் கிடக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க கல்லர்கள் என்பது யாரை காட்டுகிறதுன்னு சொன்ன, பிசாசை காட்டுகிறதுன்னு சொன்னேன். இந்த பிசாசு